அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி நான் போடுறதுக்கு முக்கியமான காரணமே நாம் தமிழர் கட்சியினருக்கு ஒரு செய்தி சொல்லணும் அப்படிங்கிறனால தான். இப்போ எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா தாவேகா முன்னிலை, தாவேகா 92 சீட் இருக்குது, அதுக்கப்புறம் அதிமுக 72 சீட் இருக்குது, அதுக்கப்புறம் திமுக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி காமிப்பாங்க. இது என்னென்னா தபால் ஓட்டு மொத்தமே தமிழ்நாடு முழுக்க ஒரு 4.5 லட்சம் ஓட்டு தான் இருக்கும். இது இந்த அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடிய ஓட்டு, அவங்க ஓட்டு இந்த எலெக்ஷன் கமிஷனில் வேலை செய்கிற ஆசிரியர் இருக்காங்க, அவங்க ஓட்டு மட்டும் தான் இப்போ எண்ணியிருக்காங்க. மொத்தம் 28 சுற்று இருக்குது. மொத்தம் 4,88,00,000 ஓட்டு எண்ண வேண்டி இருக்குது. சரிங்களா? இது அந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய தபால் ஓட்டு. இந்த தபால் ஓட்டு முடிஞ்சு இப்போ தான் முதல் சுற்றோ 2வது சுற்றோ போயிட்டுருக்காங்க. காரைக்குடியிலலாம் மொத்தம் 28 சுற்று இருக்குது. அதே மாதிரி எல்லா உடைய அந்த தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா 24லேருந்து 28 சுற்று இருக்கும். அப்போ அந்த 28வது சுற்று முடிவில் தான் யார் வெற்றி யார் தோல்வி அப்படிங்கிறது இது பண்ணும். அது வர முன்னிலை தாவேக்கா முன்னிலை, தீவேக்கா முன்னிலை அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டு ஒன்றும் இல்லை, இன்னும் 2 மணி நேரத்தில் பாருங்கள். அப்படியே நாம் தமிழர் கட்சி ஓட்டெல்லாம் கடான்னு ஏறும். அப்படியே தாவேக்கா அதெல்லாம் குறையும் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். நல்லா பாருங்கள். நாம் தமிழர் கட்சி வாக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மதுரை வடக்கு பாருங்கள், தாவேக்கா 13,000 ஓட்டு போட்டிருக்க, 13,000. அதே மாதிரி திமுக 8,000, அதிமுக 4,000, நாம் தமிழர் கட்சி 1,200. அந்த 1,200 இடத்துல 4 ஓட்டு தான் இருக்குது. இது முதல் சுற்று தான். இப்படியே ஒரு தொகுதிக்கும் 2வது சுற்று 3வது சுற்று போகும்போது நம்மளுக்கு எந்த இதில் வார்டில் அதிகமாக, அதாவது எந்த ஒரு பூத்தில் அதிக ஓட்டு போட்டிருக்காங்களோ அதை நம்மளுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அதனால் இந்த முதல் முன்னிலையை வச்சுக்கிட்டு நம்ம யார் இது பண்ண வேணாம். நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக இந்த தேர்தலில் சாதனை படைக்கும். நம்ம பழைய ஓட்டை விட 2 மடங்கு வாங்குவோன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா ரிசல்ட் 2 மணிக்கு மேலே தான் உறுதியாக தெரியும். இப்போ வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தபால் ஓட்டு முதல் சுற்று, அதில் மாற்றி சொல்லுவானுங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. சரி, இதில் அண்ணன் சீமான் அவர்கள் தான் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தால் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படி சொல்லி தான் நம்ம பெரும் முயற்சி எடுத்துருந்தோம். ஆனால் சீமான் அவருக்கும் அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இப்போது லைவாக பார்க்கும்போது காரைக்குடி பிரபு பார்த்திங்கன்னா 11,073 ஓட்டு, அதே மாதிரி மாங்குடி 5,551 ஓட்டு, சீமான் அவர்கள் 2,791 ஓட்டு, இவர் தேர்போய் பாண்டியன் 2,329 ஓட்டு. இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்னா, சீமான் ஒருவேளை தோற்றுருவாரான்னு சொல்லி. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் சீமானை ஜெயிப்பார். காரைக்குடி பிரபு என்னென்னா நிறைய காசை கொடுத்து, நம்ம ஆல்ரெடி சார்ஜன் போது சொன்னார் இல்லையா, நல்லா காசை கொடுத்து ஓட்டு காசை கொடுத்து சாதி அரசியல் பண்ணி அந்த வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர் விலைக்கு வாங்கி பல தில்லுமுழு வேலைகள் செஞ்சார் இல்லையா, அதோட எஃபெக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க காலையில் முன்னாடியே ஓட்டு போட்டுறணும் அப்படி இப்படின்னு சொல்லி பல திருட்டு வேலைகள்லாம் பார்த்து ஒரு சில வேலைகள் பார்த்தா அதனால் இப்படி இருக்குது. மத்தியானம் ஒரு 12 மணிலேருந்து 4 மணி வரைக்குள்ள தான் ரிசல்ட்டு தெரியும். ஒரு பூத்து, அதாவது 28 சுற்று என்றாங்கன்னா ஒரு சுற்றில் முன்னிலை தாவேக்கா இருக்க மாதிரி 11 ஓட்டு இருக்கும். அடுத்த சுற்றில் பார்த்தா நாம் தமிழர் கட்சி முன்னிலை பற்றும். ஒரு சுற்று கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 ஓட்டு எண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ மொத்தம் 28 சுற்று இருக்குது. மொத்தம் அங்கே இருக்க ஓட்டு காரைக்குடியில் ஒரு 3 லட்சம் ஓட்டு இருக்குது அப்படின்னா அது 28 சுற்று போடுறாங்களே, டேபிள்லாம் போட்டிருப்பாங்க. அதில் 900 சில்லற டேபிள்லாம் போட்டு 1000 டேபிள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 1000 டேபிளுக்கு ஒரு டேபிளுக்கு 2,000 கவுண்டிங் 2 மிஷின் இது பண்ணுறாங்க அப்படின்னா அதில் மொத்தம் 20,000 ஓட்டு ஒரு சுற்றுக்கு வருது அப்படின்னா அந்த 20,000 ஓட்டு யாருக்கு போகுது அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு அந்த 20,000 ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வரலாம் ஒரே இடத்துல. அப்போ வரும்போது தலைகீழ் தான் மாறும். அதனால் இந்த முதல் சுற்று 2வது சுற்று 3வது சுற்று 4வது சுற்று 5வது சுற்று 6வது சுற்று 7வது சுற்றுலாம் தாண்டி 10வது சுற்றுக்கு மேலே 10வது சுற்றுலேருந்து 26வது சுற்று வரையும் ஆனால் சீமான் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு காணல் நீர் கட்சி தான் தாவேக்கா அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் பாருங்கள், எனக்கு இந்த ரிசல்ட்டை ஜீரணிக்கவே முடியல. தாவேக்கா வேட்பாளர் எல்லா இடத்துலையும் முன்னிலையில் இருக்காங்க. விஜய் இதில் பெரம்பலூரில் முன்னிலையில் இருக்கிறாரு. அதேமாதிரி வில்வாக்கத்தில் புசி இவர் ஆதவர்ஜுனா இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த புசி ஆனந்து அந்த கட்சியில் இருக்க மேக்சிமம் ஆட்கள் எல்லாருமே முன்னிலைன்னு இருக்காங்க. பாருங்கள், இந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்கான்னு பாருங்கள். திரை கவர்ச்சி அப்படின்னோடனே ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே 11,000 ஓட்டு 10,000 ஓட்டு 5,000, அதாவது 10,000 ஓட்டுக்கு மேலே லீடிங் போயிட்டாங்க. திமுக தூக்கி போட்டாங்க. இப்போ அதிமுகவா தாவேக்காவா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்களா என்ன கால கொடுமைன்னு. ஆனால் நம்ம ஆளுங்க நம்மளை கைவிட மாட்டாங்க. நம்ம இந்த வெகுஜன மக்களையும் நம்ம நம்புறதில்ல. ஏன்னா இந்த வெகுஜன மக்களுக்கு இலவசம் கொடுக்கணும். இப்போது எப்படி தாவேக்கா முன்னிலை வருதுன்னா 2,500 பணம், தாலிக்கு தங்கம், அப்புறம் சேலை, சிலிண்ட்ரு இப்படின்னு திமுக பண்ணுற அதே தில்லாலங்கடி வேலை, அதிமுக பண்ணுற அதே தில்லாலங்கடி வேலை. அந்த தில்லாலங்கடி வேலை என்ன மக்கள்கிட்ட, ஐயோ விஜய் 2,500 கொடுக்குறாரா,
அப்படிங்கிறனாலையும் விஜய் வந்து ஒரு திரை கவர்ச்சி இருக்கனாலையும் அதுதான். நான் கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆம்னி வண்டியில் வந்து போயிட்டுருக்குறோம். ஆம்னி டிரைவரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 பெண்களை வந்து பேசியிருக்கிறார். இந்த மாதிரி திமுக வந்து என்ன உங்களுக்கு 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிச்சா, ஆனால் பாருங்கள் இவர் வந்து 2500 கொடுக்குறனாரு, ஸ்டாலின் என்ன பண்ணி கிழிச்சாரு, விஜய்க்கு வந்து ஓட்டு போனால் விஜய் வந்தால் நல்லா செய்வான்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணுறது. ஏன்னா இந்த 2500 விஜய் ஏன் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாப்புலன்னு புரிஞ்சுக்குங்க. மக்களை ஏமாற்றணும். இந்த மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா காசை கொடுக்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சி 5000 கொடுக்குறேன்னா நாம் தமிழர் கட்சி இந்நேரம் ஸ்வீப் வந்திருக்கும். 5000 மாதம் அக்கௌண்ட்டில் போட்டு விடுற அப்படின்னு சொன்னால் போட்டுருவாங்க மக்கள், அவ்வளோதான். நம்ம இந்த மக்களை புரிஞ்சுக்காம நம்ம இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கணும். இலவச கல்வி கொடுக்குறோம், இலவச வேலைவாய்ப்பு கொடுக்குறோம், இலவசமாக வந்து ரோடு விடுறோம், இலவசமாக தண்ணி கொடுக்குறோம்னா அவங்களுக்கு வந்து புரியாது. அவங்களுக்கு புரிஞ்ச பாஷை என்ன, பணம். பொங்கல் பரிசு நாங்கள் 25000 கொடுக்குறோம், பொங்கல் வர 20000 கொடுக்குறோம் அப்படின்னா 25000 சீமானுக்கு ஓட்டை போட்டு விடு அப்படின்னு ஓட்டை போடுவாங்க. அவ்வளோதான் இந்த மக்களுக்கு வந்து தெரியும் காசு. அந்த ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் அது வருமானம் வந்து மீறிக்கிச்சு. அப்போ என்ன பண்ணுறது, இன்ஸ்டண்ட்டாக காசு கிடைக்கிது. சீமான இது பட்டால் வேலை போய் கிடச்சி அதுக்கப்புறம் போய் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள், இளம் தலைமுறைகள், அந்த இந்த நாம் தமிழர் கட்சியோட அரசியலை புரிஞ்சவங்க, மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை புரிஞ்சவங்க நாம் தமிழர் கட்சி வந்து ஓட்டு போடுவாங்க. அப்போ ரிசல்ட் எப்போ தெரியும் அப்படின்னா கரெக்டாக 12 மணி இருந்து 4 மணி வரை தான் தெரியும். நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓட் பேங்க் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, எந்த இடத்துலையுமே குறையவே இல்லை. அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பாருங்கள், இளங்கோவன் வந்து 6827 ஓட்டு வாங்கியிருக்காரா. அதே மாதிரி தமிழச்சி வந்து 4861 ஓட்டு திமுக, பாஜக வந்து 2970 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாம் தமிழ் கட்சி பாருங்கள் 1660 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி எல்லா தொகுதியிலையும் வந்து நாம் தமிழ் கட்சி சிறுக என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து முன்னிலை அந்த நம்ம பழைய ஓட்டிலேருந்து வந்துடும். இதான் நம்ம, ஏன்னா போன எலெக்ஷன் நம்ம பார்த்தோம், இந்த ஓட்டு கூட வராது, 100 ஓட்டு கூட இல்லாமல் தான் இருக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தோன்னா வரும். அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி மெல்ல வரும். மெல்ல வந்து ஒரு ஸ்வீப் அடித்து வந்து நின்றோம். நம்ம எதிர்பார்த்த ஓட்டு என்னங்க, 35 வச்சுருக்கிறோம். அதுலேருந்து ஒரு மடங்கு 70 லட்சம் ஓட்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம். 70 லட்சம் ஓட்டு கண்டிப்பாக வந்துடும். சீமானா காரைக்குடியை ஜெயிப்பார். இதான் நடக்க போகுது. இந்த விஜய் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து முன்னிலை வந்துக்கிட்டே இருப்பார். ஒரு பக்கம் எடப்பாடி 92, இவர் 70 அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டே இருக்கும். அது 4 மணிக்கு மேலே தான் நம்ம எதாக இருந்தாலும் வந்து உண்மையாக சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சி என்னை பொறுத்தவரை ஒரு 5 சீட்டு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஏன்னா இவங்க காசை கொடுத்துருக்காங்க, திமுககாரங்க, அதிமுககாரங்க, தவகைக்காரங்க இலவச பொருள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மீறி நாம் தமிழர் கட்சி வந்து சந்திக்கிறதே பெருசு. ஊடகத்துக்கு காசு கொடுத்து எல்லா பக்கமும் காசை இறைச்சி பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். இந்த எலெக்ஷன் முடிவு நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.